வணக்கம். நான் நந்தகுமாரி. 3ஆம் பருவம் BA தமிழ். இன்றைய செய்தி. தானியங்கி பட்டா மாறுதலில் புதிய வசதி. தமிழகத்தில் சொத்து பரிமாற்றத்தின் போதே இணைய வழியில் பட்டா மாறுதல் செய்து தரப்படுகிறது. தற்போது அதிலுள்ள சில குறைபாடுகளை கழித்து உட்பிரிவு இல்லாத சொத்தை வாங்கியவரின் பெயருக்கு தானியங்கி பட்டா மாறுதல் சேவையை எளிமைப்படுத்தும் விதமாக சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி இதற்கு முன்னர் சில விற்பனையின் போது விற்பனையாளரின் மனைவி, பிள்ளைகள் போன்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் கையொப்பமிடும் போது பொது அதிகார முகவர் மூலம் பதிவு செய்யும் போது விற்பனை செய்பவரின் பெயர் பட்டதாரின் பெயருடன் பொருந்தாத போதும் இந்த சேவையை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. அதை மாற்றி இனி நிலத்தை விற்கும் போது நில உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் போன்ற குடும்ப உறுப்பினர்கள் கையொப்பமிடும் நிகழ்வுகளிலும் இந்த சேவையை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். அதேபோல் ஒரு பட்டதாரர் நிலத்தை பொது அதிகார முகவர் மூலமாக பதிவு செய்யும் போது விற்பனை செய்பவர் பெயருக்கும் பட்டதாரின் பெயருக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் செல்லத்தக்க போது அதிகார முகவர் என்பதன் அடிப்படையில் தானியங்கி பட்டா மாறுதல் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது தவிர நிலத்தை வாங்குபவருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் உள்ளதா என்று கண்டறிந்து புதியதாக வாங்கிய நிலத்தின் புலன் எண் அந்த பழைய பட்டாவில் சார்பதிவாளரால் சேர்க்கப்பட்டது. இதனால் காலதாமதம் ஏற்பட்டது. இதை தவிர்க்கும் விதமாக நிலத்தை வாங்குபவருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு தானாகவே கடைசி பட்டா எண்ணுக்கு அடுத்த பட்டா எண் ஒதுக்கப்படும். இதன் மூலம் கால விரயம் குறையும். இந்த புதிய நடைமுறையை தானியங்கி பட்டா மாறுதல் சாஃப்ட்வேரில் திருத்தங்கள் செய்து 15 நாட்களுக்கு அமல்படுத்தப்பட உள்ளது. நன்றி.